இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோங்கன்னா பால் கொழுக்கட்டை செய்யலாங்க. வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்சது, பிள்ளையாருக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை செய்யலாங்க. அதுக்கு தேவையானது 1 கப்பு பச்சரிசி மாவுங்க, அப்புறம் சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு பொடிச்சு வச்சுருக்குறேங்க. அப்புறம் கால் லிட்ரு வந்து பசும்பாலுங்க, அப்புறம் தேங்காய் பால் 1/2 கப்புங்க. வாங்க போய் செய்யலாம். பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப்பு தண்ணி காய வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், ஒரு சிட்டி உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சுங்க. நம்ம எடுத்து ஊற்றி கொழுக்கட்டை பிடிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றலாங்க. தண்ணி ஊற்றி பிடிச்சிக்கலாங்க. தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஸ்பூனில் வச்சு நல்லா இப்படி கலரிக்கலாங்க. கொஞ்சம் சூடாக இருங்க. உடனே கையை வச்சோம்னா சுடுங்க. நல்லா ஆட்டுன்ட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா மாவு பிடிச்சிக்கணுங்க. இதுதாங்க பதம். கொஞ்சமாக எண்ணெய் கையில் துடைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையே உருட்டலாங்க. நல்லா அழகாக சின்ன சின்ன உருண்டையே உருட்டிக்கலாங்க. இப்படி கையில் வச்சு நல்லா அழகாக உருட்டிக்கலாங்க. இப்படி பாருங்கள், இப்படி அழகாக சின்னதாக அழகழகாக உருட்டி வச்சுக்கணுங்க. வாங்க போய் செய்யலாம். பாருங்கள், 1/4 லிட்டர் பால் ஊற்றுருங்க. பாருங்கள், பால் இந்த அளவுக்கு நல்லா நுர கட்டினதுக்கப்புறம் உருண்டையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. ஒரே மட்டும் கொட்டக்கூடாதுங்க, ஒவ்வொன்றா போடலாங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கப்புறமா தான் எடுத்து கரண்டி விட்டு கிண்டுங்க. உடனே கிண்டக்கூடாதுங்க. பாருங்கள், எல்லா உருண்டையும் போட்டாச்சுங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் கரண்டி விட்டு அசாம் பெரட்டி விடலாங்க. பாருங்கள், பால் கொழுக்கட்டை 5 நிமிஷம் வெந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் பெரட்டி விடலாங்க. பாருங்கள், இப்படி நல்லா அழகாக உடையாமல் நல்லா கலரி விடணுங்க. பந்து இருக்குது பாருங்கள். நல்லா வேக விட்டுக்கணும். கொஞ்சம் நேரம் வேக விட்டுங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா வேகணுங்க. கொதிச்சு நல்லா மாவு எல்லாமே ரெடியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் செஞ்சிடலாங்க. பால் கொழுக்கட்டை சிம்பிளாக செஞ்சிடலாங்க. பாருங்கள், நல்லா கொலகொலன்னு வரத்துக்கு 1 ஸ்பூனு பச்சரிசி மாவு கரைச்சி ஊற்றலாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா திக்னஸாகவும் இருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கலாங்க பச்சரிசி மாவை. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாங்க. ஊற்றிடலாங்க பால்லையே. பாருங்கள், நல்லா அப்போ தான் நல்லா திக்னஸாக வருங்க. பால் கொழுக்கட்டை நல்லா இருக்குங்க. நல்லா திக்னஸாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து ஏலக்காய் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வேகட்டுங்க. பச்சரிசி மாவு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா பால் கொதிச்சு நல்லா திக்குன்னு ஆயிடுச்சுங்க. சர்க்கரை போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாங்க. நல்லா சர்க்கரை போட்டு நல்லா கலரிக்கலாங்க. பாருங்கள், சர்க்கரை போட்டு இந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இனிமேல் தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான். பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றி வச்சுங்க. இந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அதிகமாக கொதிக்க விடக்கூடாதுங்க. தேங்காய் பால் ஊற்றுறது கொஞ்சம் சூடான போதும் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், சுவையான பால் கொழுக்கட்டை ரெடிங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சுவையான பால் கொழுக்கட்டை ரெடிங்க. வீட்டில் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.